கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சிவசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள் வந்து 3 நாட்கள் ஆயிடுச்சு. பெரும்பான்மையான எம்எல்ஏ கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு தவிச்சிட்டு இருக்கதா சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம். அவர் 3 முறை போய் கவர்னர் சந்திச்சிட்டாரு. கவர்னர் அதுக்கு இதனால் வரை ஒப்புதல் அளிக்கவில்லை நினைக்கிறேன். ஆனால் தற்போது போய் கவர்னர் அவர்கள் தமிழ்நாடு டிஜிபியை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியும் சார்? இல்ல, இது பொதுவாகவே இந்த தேர்தல் வந்து ஒரு விசித்திரமான தேர்தல் தான். 2006ல் இதே மாதிரி பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அது பார்த்தோம்னா காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. இருந்தாலும் அப்போது வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல, 96 இடங்கள் தான் பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து திமுக ஆட்சியே தொடரட்டும், நாங்கள் எந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கலன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. பாமக அதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தனால அந்த ஆட்சி எப்பயும் போல போயிடுச்சு. ஆனால் இந்த தேர்தல் அப்படி கிடையாது. இந்த தேர்தலில் இன்னைக்கு பல்வேறு காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவோட இருக்குது, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து திமுக அணியில் இருக்காங்க. பாஜக அணியில் வந்து அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. விஜய் வந்து தனித்து 234 தொகுதி, 2 தொகுதியில் அவர் போட்டிட்டாரு. ஒரு தொகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு பண்ணாரான்னு தெரியல. அந்த தொகுதியில் வந்து பார்த்தோம்னா அவர் வெளியேறிட்டு எப்பயும் போல இன்னொரு சின்னத்துக்கு தான் அந்த பெட்டின்னு நினைக்கிறேன், அதுக்கு அவர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தேர்தல் நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேருந்தே ஒரு விசித்திரமான தேர்தல் தான். இப்போ இந்தியா கூட்டணியில் தமிழ்நாடு அங்க வச்சிருக்க கூட்டணி தான் 200+ன்ற மாதிரி பல்வேறு கருத்துல இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து ஒரு 4% ஆரம்பத்தில் சொன்னாங்க, அப்புறம் 5ன்னு சொன்னாங்க, 8ன்னு சொன்னாங்க, 10ன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து அவர் ஆட்சி அமைக்க போறான்ற மாதிரி கருத்து வரைக்கும் வந்து சொன்னீங்களே. இதுல நம்ம வந்து ஆரம்பத்துல நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்தியா கூட்டணி விஜய் வந்து சரியா கவனிக்க தவறிட்டு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து விசிக தலைவர் கூடிய திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி, அதே மாதிரி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனா இன்னும் பெரும்பான்மைக்கு ஒரு 6 இடங்கள் தேவைப்படுறதுனால இவங்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்துறாரு விஜய்க்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், அந்த கூட்டணிக்கு போனோம்னா ஒரு நல்ல மதிப்பு கூட கிடைக்கலாம் கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இழுத்து நம்ம ஒரு மதச்சார்பற்ற ஒரு சனநாயக ஒரு அரசு அமைக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. ஓகே, இது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் எதுக்காக சொல்றேன், என்ன செய்தின்றக்காக, ஆளுநர் எதுக்கு அவர் பார்க்க போறாருன்னு தெரியல. ஒரு வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த அந்த எமன் பஸ் இருக்கு தெரியுமா, விஜய் போகிறல எமன் பஸ், ஒரு ரோஸ் கலர், நம்ம எல்லா கலருமே இருக்கும் அந்த கலந்த பஸ்ஸில். ஒரு புறம் வந்து எம்ஜிஆர் இருப்பாங்க, ஒரு புறம் வந்து பேரறிஞர் அண்ணா இருப்பாங்க, சென்டரில் அவர் இருப்பார். 1967 77 வரலாறு திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு அண்ணாவை தான் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்து தான் கொண்டு போகிறாங்க. அண்ணாவுடைய கொள்கை என்ன, அதே மாதிரி தாவேக்காவுடைய அடிப்படை கொள்கை என்ன, அவங்க வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவைன்ற மாதிரியான ஒரு கொள்கை தான். அப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ஆளுநரை வந்து முதல் முறையாக வந்து சந்திக்கிறாங்க. வந்து ஆளுநர் யாரு தமிழ்நாட்டுக்கு? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளா? நம்ம வரி பணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. விஜய் அவர்கள் வந்து நம்ம விரும்பினாவோ விரும்பலாட்டியோ மக்கள் பெருவாரியான வந்து முறையில அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அப்ப திமுக கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்கலாம்னாவும் அவருக்கு ஒரு 108 இடம் இருக்கு. வந்து அவர் ஆட்சி அமைக்க விட்டுருக்கணும். ஆட்சி நீங்க முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் நீங்க பெரும்பான்மை நிறுவீங்கன்றது வந்து சட்டமன்றத்துல கேட்கணுமே தவிர, இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு அவங்கள வந்து இப்போதைக்கு இது பண்ண மாட்டேன், பெரும்பான்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது என்னமோ பாஜக வந்து தொடர்ந்து வந்து விஜய் மிரட்டுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பல மாநிலங்கள்ல பாஜக என்ன பண்ணும்னா இது மாதிரிதான், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இவர் விஜய் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் கிடையாது, எதுவுமே தெரியாது. ஏதாவது பசிக்கு ஒருத்தவன் வந்து பிஸ்கட் கேட்கும் போது அவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி திடீர்னு ஒருத்தவன் வந்து கஷ்டப்படுறவன்கிட்ட போயிட்டு அவனே போவான், அன்றாடம் கட்சியா இருப்பான், ஒரு 500 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டே அவனோட வாழ்க்கை விட்டான். திடீர்னு அவன் ஒரு 10 கோடியை கையில கொடுத்து என்ன பண்ணுவான், ஒண்ணு அதை மறைச்சு வைக்க தெரியாது, இதெல்லாம் அழிச்சிருவான், இல்ல அதை ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைஞ்சு அவனும் தலையில மண்ணள்ளி போட்டுருவான். அந்த மாதிரிதான் விஜய் நினைச்சு கூட பார்க்கல, நம்ம ஒரு வாக்கை பிரிப்போம், தமிழ்நாட்டுல நம்மளோட வாக்கு வங்கி, நம்மளுடைய ரசிக பெரும்பான்மை எவ்வளவுதான் இருக்குன்றதுக்காக தான் அவர் தேர்தல் தவிர திடீர்னு 108 இடத்த கொடுத்துட்டாங்க. அவருக்கு என்ன பண்றது தெரியல. இப்போ இவர் வந்து ஆளுநர்கிட்ட போய் சந்திக்கிறாரு. ஆளுநர் வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணித்தரல. இன்னைக்கு நாங்க பதவியேற்பு விழா நடத்திருந்தோம் சென்னை நேரு ஸ்டேடியத்துல பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாசா யாருமே பண்ணாத அளவுக்கு கலைஞர் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டேடியத்துல தான். அதே மாதிரி பார்த்தோம்னா நான் ஒரு பதவி பிரமாணம் பண்ணுவேன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுட்டு சுத்திக்கு இருந்தாரு. ஆனா ஆளுநர் அவர்கள் வந்து இது பண்ணிட்டாங்க. இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள விசிகா, இடதுசாரிகள், கமலஹாசன், புதிதாக தொடர்ந்து அனைத்து கட்சியுமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சியும் கருத்து தெரிவிக்கும் போது டிவிக்கு என்ன பண்ணுது? ஏன் திமுக குறைந்த போது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, திமுக வந்து எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? அது அவங்களோட ஆட்சி நடக்குது. சரி, அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து மாநில உரிமை தானே திமுக பேசுது. ஏன் இப்படி கூட ஒரு கருத்து, 2 கருத்து இருக்கு. வந்து திமுக எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு ஒரு கேள்வி, அது அவங்களோட ஆட்சி கிடையாது. இது நடக்கிறப்ப எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் கத்தணும், எனக்கு பசி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும்.
ஏன்னா அடிச்சவனுக்கே வலிக்கல, உனக்கு பசிச்சவனுக்கே கேட்க மாட்டேற, இன்னொருத்தவங்க வந்து எப்படி கேட்பாங்க? அதே மாதிரி மாநில உரிமைகளை வந்து வலியுறுத்தி கொண்ட திமுக அமைதியா இருக்கக்கூடாது. ஏன்னா விஜய் பாவம் தெரிஞ்சே தெரியாம அந்த அரசியல் களத்துல வந்துட்டாரு. அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் வார்டு கவுன்சில் நிப்பாட்டினா கூட என்ன பண்ணுன்ற மாதிரியான தெரியாத நிலையில தான் இருக்காரு. அவரை கூட்டு வந்து நீங்க முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. இந்த இதுல எவ்வளவு எப்படி இது பண்ணணும், எந்த துறை எப்படி நடத்தணுன்றா தெரியாது. திமுக வந்து ஒரு 70 ஆண்டு கால கட்சினால அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அதாவது சொல்லுவாங்களா சூழல், வடக்குல எப்படி இருப்பான், மேற்குல எப்படி இருப்பான், தென்மேற்குல எப்படி இருப்பான், அந்த மாதிரி பல கருத்துக்களை வச்சுதான் அவங்க இருப்பாங்க. ஆனா விஜய்க்கு அப்படி தெரியல. அப்ப திமுக போன்ற கட்சிகள் தான் நடந்து மாநில உரிமைகளை வந்து நிலையாட்டணும். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கபில் சிபல் கூட என்ன சொல்றாங்க, இது ஆளுநர் என்பவங்க பாஜக ஏஜென்ட்களா செயல்படுறீங்களா, உங்க இஷ்டத்துக்கு எது வேணா பண்ணுவீங்களான்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. டெல்லியில ஒரு குரல் கேட்டுக்கிருக்கு. ஆனா மாநில உரிமை பேசக்கூடிய திமுக வந்து என்ன அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. இது திமுக பிரச்சனையா தாவேகா பிரச்சனையான்றதுலாம் ஒரு இதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவரோட புதுச்சேரி போய்க்கிருக்காரு. அவர் அடைச்சு வச்ச எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறக்காக. இது இன்னைக்கு விசிகாவோட முன்னாள் எம்எல்ஏ ஷானவாஸ் கூட கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்காங்களே. இல்ல எல்லாரும் கண்டிக்கிறாங்க. திமுக வீரியமா இல்லைன்றேன். மாநில உரிமைகளுக்கு வந்து நம்ம விஜய் இன்னைக்கு விஜய்ன்றது இன்னைக்கு இவர் விஜய் மட்டும் இல்ல, நாளைக்கு முதலமைச்சரா வந்து ஸ்டாலின் கூட வரலாம். அதிமுக திமுக கூட்டணிக்கு ஒரு புறத்துல பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு சொல்லலாம். இன்னும் விஜய் வந்து முதலமைச்சரா அறிவிக்கப்படல. ஆனா மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையினுடைய முதலமைச்சரா தான் இருக்காரே தவிர, கூட்டணி வச்சா இப்ப மத்த அனைத்து கட்சியும் கூட்டணி வச்சாங்கன்னா இங்க நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினோ இல்ல எடப்பாடி பழனிசாமி யார் வேணா முதலமைச்சரா வரலாம். ஆனா இவங்க ஏன் அமைதி காக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இன்ஸ்டாகிராம் பசங்க தான் அவங்களாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போட்டு வந்தவங்களை தவிர அவங்களுக்கு மற்றபடி ஆட்சியை பத்தியோ ஏதாவது நிர்வாகமோ அடிப்படை தொண்டராக இருந்தோ மக்கள் போராட்டம் செஞ்ச விஜய் உள்ள வந்தவோ இல்ல. இதுல வந்து என்ன ஒரு நமக்கு ஒரு கடுப்புனா, ஏன் தாவேகா எந்த போராட்டத்தை அறிவிக்கல தெரியாது. அவனுக்கு என்ன போராட்டம் தெரியும்? ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்க அது தெரியும். கரூர் சம்பவம் நடந்திருக்கு. 3 நாள் கழிச்சு பவுடரை போட்டு வந்து விஜய் பேசுறாரு. ஆனா அந்த அளவுல தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆளுநர்னா என்னன்னு தெரியாது. ஸ்டாலின் ஏதோ தடுக்கிறாருன்னு நினைச்சிருப்பாங்க. நான் சோசியல் மீடியா எழுதியிருக்காங்க, ஸ்டாலினே எங்களை பதவி இருக்க விடு, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க, நடக்கிறதே வேற, போராட்ட வேடிக்கை, மெரினால கூடுவோம், ஜல்லிக்கட்டு போராட்டம். இது ஆளுநர் பிரச்சனையா? ஆளுநர் ஒண்ணும் பண்ண மாட்டேதியா? பாஜக உங்களை தலையிட மாட்டேதியா? அமித்ஷா உங்களை போட்டு மிரட்டாரியா? அவரை எதிர்த்து கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. அது அவங்க கட்சிக்காரங்களா பாருங்கவே. ஆளுநருடைய அத்துமீறல் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வஞ்சகொறுப்பு நடந்திருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து பெரும்பான்மைக்காக நிர்மல்குமார் இங்க இப்ப கம்யூனிஸ்டுகளை போய் சரி பண்ணேன், இங்க திருமாவளவன் ஒரு சைடு சரி பண்ணேன், அங்கிட்ட ஐஎம்எல் முஸ்லீம் லீக்கை போயிட்டு இது பண்ண, முஸ்லீமுக்கு சொல்லிட்டாங்க நாங்க திமுக கூட்டணியில் தான் நாங்க இருக்கோம், ஆனா அதனால உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க முடியாத மாதிரி ஒரு கருத்தை வந்து அழுத்தம் திரும்ப சொல்லிட்டாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் விசிகா என்னை பொறுத்தளவு காங்கிரஸ் மாதிரி அவங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு போய் முதலமைச்சரை போய் அவசரமா சந்திக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை வந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம் நீங்க எது நினைச்சுக்கிறாங்க, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இல்ல திமுக கூட்டணி நான் தொடர போறாங்கன்றத கருத்தை வந்து சரியா இது பண்ணல. முதலமைச்சர் சந்திச்ச பின்னதான் நிர்மல்குமார் பார்த்திருக்காரு. அப்ப எது எப்படியோ இவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்க? விஜய் 108 பேர் ஜெயிச்சாங்களே, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. முதல்ல வந்து 108 பேர் மட்டுமா வெற்றி பெற்றவங்க? இதுல திமுக வெற்றி பெற்றவங்க இருக்காங்க, அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க தொகுதிக்கு வந்து நல்லது கடை செய்ய போகணும். அப்ப அந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? இப்போ உங்களை ஆட்சி பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நபர்களுக்கே வந்து அவங்க வந்து ஒண்ணும் பண்ணலன்னா இப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கறோம்னு ஒட்டுமொத்தமா தாவேகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கையில இந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்துட்டா என்ன பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் பிச்சு விளாண்டுக்கு இருக்க மாதிரி தான் விஜய் கையில அந்த முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. இருந்தா ஒரு இன்னும் ஆட்சி நிர்வாகம் பண்ணல, பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எப்படி செயல்படுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் தெரியல. ஆளுநரா டக்குன்னு வந்து விஜய் வந்து நாளைக்கே ஒரு வீடியோ போட போறான்னு நினைக்கிறேன். காமெடியா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்க போயிட்டு அரலேக்கர் காதுல, ஆளுநர் அரலேக்கர் காதுல போயிட்டு இந்த மாதிரி விஜய் மாமாவை சிஎம் ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஏற்கனவே வந்து வாக்க போட்டாங்க. இதுவும் அப்படிதான் நடக்கிறேன். ஆனா எதோ எப்படியோ தமிழ்நாடு முழுவதும் தற்போது வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்பட நடத்துறாங்க. விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து ஆளுநருடைய அத்துமீறலை வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. புஷியானந்த் என்ன பண்றாரு? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே. ஆதவர்ஜன் என்ன பண்றாரு? நிர்மல்குமார் என்ன பண்றாரு? இங்க மற்றவங்களப்பெல்லாம் விலைக்கு வாங்குறது, வாங்க ஆஃபர் கொடுக்குறேன்ற மாதிரி ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க தவிர இந்த ஆளுநருடைய அத்துமீறலை வந்து தொடர்ந்து இது பண்ணல. ஆனா இப்போ கூட ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டு இருக்கேன். மெரினால வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போலீசார் குவிக்கப்பட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள தாவேகா தொண்டர்கள் வந்து சென்னையை நோக்கி படையெடுத்துக்க இருக்கிறதே நம்ம பார்க்க முடியாது. சோசியல் மீடியால போகிறாங்க. சென்னைக்கு நாங்கள் போயிருக்கோம், சென்னைக்கு நாங்கள் போறோம், எங்க தளபதியை பார்க்க போறோன்றாங்க. ஆனா ஏதோ பெருசா சென்னையில வந்து ஒரு போராட்டத்தை வந்து ரகசியமா அவங்க சொல்றாங்கல்ல, ஜென்னிசெட் நேபாளத்துல இலங்கையில ஏற்கனவே வந்து கரூர் துயரத்தப்ப வந்து ஒரு போஸ்டர் போட்டு அடிச்சாருவாங்க. ஜென்சி புரட்சி ஏற்பட போதுன்னா சொன்னார்ல, அந்த ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து தற்போது இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா ரகசியமா வந்து ஒரு வேலை நடந்துருக்கு.
அது எப்படி வேணா மாறலாம். ஏன்னா விஜய் வந்து எப்பயுமே வந்து சஸ்பென்ஸ் வந்து வெளியில டக்குன்னு சொல்ல மாட்டாப்ல. ம். திடீர்னு நடக்கும், அது அவர் பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது. 41 பேர் செத்தது வந்து பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாவம் 40 பேர் செத்துட்டாங்கன்னா, யாராவது எந்த தலைவனுக்காக உயிர் குடுப்பாங்களா? வந்து சாகுறாங்க. கடவுள் மாரி நெனைக்கிறாங்க. விஜய்க்காக குமியிறாங்க. அதனால தாங்க செத்தாங்கன்னு அவங்க வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்ப இப்ப இருக்கும்போது, ஏதோ பெருசா சென்னையில வந்து இதாக போகுது. சென்னையில வெடிச்சுச்சுன்னா, அது டெல்லி வரைக்கும் ஒலிக்கும். எனவே நம்ம என்ன சொல்றோம்னா, ஆளுங்க அதனாலதான் காவல்துறை டிஜிபி வந்து ஆளுநர் பார்த்திருக்காருன்னு இல்ல சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா அதுக்கானதுதான். எல்லாமே செய்திருக்கலாம். ஒண்ணு வந்து ஆளுநர் ஆட்சி அமைய போதான்ற மாரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. 6 மாசம். விஜய் வந்து பெரும்பான்மையை காட்டலன்ட்டு. வந்து பெரும்பான்மை காட்டினவங்க வந்து பேசவே கூடாது. நீங்க பதவி பிரமாணம் பண்ணிட்டு, கால அவகாசம் குடுங்க. 1 மாசமோ, 20 நாளோ, 10 நாளோ, இல்ல 2 வாரமோ. அதுக்குள்ள காமிக்கலன்னா அடுத்து கலைச்சிட்டு நீங்க ஆளுநர் ஆட்சிய வைங்க. அதுக்கு முன்னாடியே கொண்டு வரணுன்றது வந்து உங்களுக்கு நீண்ட கால ஒரு செயல் திட்டம். தமிழ்நாட்ட வந்து எப்படியாவது பிடிக்கணும். தற்போது வந்து அதற்கான சூழல் இருக்கு. திமுகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்கு. ஒண்ணு விஜய் வச்சு பிடிக்கணும். இல்ல நம்ம தலைமையில ஒரு ஆட்சி அமைக்கணும். இல்லன்னா ஆளுநர் ஆட்சி கொஞ்ச நாள் இருந்து இந்த மக்கள வந்து வாட்டி வதைக்கணும். ஏன்னா, இவங்களுக்கு பல்வேறு திட்டங்கங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் திருப்பூர் இஷ்யூ. அந்த தீபத்தூண் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை இருக்கு. மும்மொழி கொள்கை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிதியே குடுக்க மாட்டாங்க. இந்த ஆளுநர் ஆட்சி வந்து சொன்னீங்க சட்டத்தை நிறைவேற்றினதுதான். மும்மொழி கொள்கையை வந்து நீங்க வந்து கட்டாயம் படிக்கணும் ஒரு அறிவிப்பு குடுத்தாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்து. அப்ப இதெல்லாம் எல்லாம் நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே விஜய் அவரோட தொண்டர் இருக்காங்களா, உங்கள நம்பி கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறீங்கன்றதான் விஜய்க்கு கண் முன்ன இருக்கு. இல்லன்னா, அவர் வழக்கம் போல வந்து முதல்வர் பதவி என்பது வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்றது வந்து கனவாதான் போன்றதான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்கன்ட்டு. ஏதோ போராட்டம் நடத்துவாங்களான்னு பார்ப்போம். காங்கிரஸ் கூட அறிவிச்சிருச்சு. நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம் பண்றாங்க. பிரதான ஆளுங்கட்சியான தாவேக்கு என்ன பண்ண போகுதுன்னு நம்ம பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.